ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு 1.5 வயது குழந்தையுடன் இறுதிச் சடங்கு செய்த அவரது மனைவி. கணவரின் உடலை பார்த்து கதறி எழுத சோகம். சென்னை பெரம்பூரிலிருந்து பொத்தூர் வரை 8 மணி நேரம் நடந்த ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம். வழிநெடுகிலும் திரண்டு ஆதரவாளர்கள் இறுதி அஞ்சலி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. மாலை 6 மணிக்கு பிறகு வெளியூர் நபர்கள் தொகுதியை விட்டு வெளியேற விழுப்புரம் ஆட்சியர் பழனி உத்தரவு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பச்சோந்தி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். EPS நம்பிக்கை துரோகி என அண்ணாமலை விமர்சித்த நிலையில் பதிலடி. அவர் என்ன வேணாலும் பேசுவார், சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் கரூர் வீட்டில் 8 மணி நேரம் சோதனை நடத்திய CBCID. நில மோசடி வழக்கில் பென்டிரைவ் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். ஊதிய பிடித்தம் செய்யப்படுவதாக கூறி தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டம். ESI, PF உள்ளிட்ட பண பலன்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களை சந்திக்க புறப்பட்டார் ராகுல் காந்தி. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளையும் பார்வையிட உள்ளதாக தகவல். நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிக்கும் என அறிவிப்பு. மும்பையில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த 30 சென்டிமீட்டர் மழை. சாலைகள் தண்டவாளங்களில் வெள்ளப்பெருக்கு. உச்சநீதிமன்றத்திற்கு விரைவில் 2 புதிய நீதிபதிகள் நியமனம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் சிவஞானம், மகாதேவன் உள்ளிட்ட 10 பேரின் பெயர்கள் பரிசீலனை. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய பரப்புரை இன்றுடன் ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் நேரலில் இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு யாருக்கு பலனாக போகிறது மற்றும் பாஜக மற்றும் அதிமுகவுக்கு இடையேயான அந்த மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டிருப்பது குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் MP திரு அன்வர் ராஜா நம்மோடு நேரலில் இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது என்பது சார்ந்த விஷயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீதான அந்த மோசடி புகார் சார்ந்த வழக்கு விசாரணை என்னவாக சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று குஜராத்தில்
வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி. அதற்கான அடிப்படையாக அயோத்தி வெற்றியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று ரஷ்யாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அந்த போர் தொடங்கியதற்கு பிறகு முதன்முறையாக செல்கிறார். இதனுடைய முக்கியத்துவம் சர்வதேச அளவில் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், பரப்புரை இன்றுடன் ஓய்வு பெறுகிறது. யார் யாரெல்லாம் முக்கியமாக இந்த பரப்புரையில் பங்கு பெற இருக்கிறார்கள்? அவர்களுடைய வியூகங்கள் என்னவாக இருக்கு? விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை இன்று மாலை 6 மணியோடு நிறைவடைகிறது. இதனையொட்டி வேட்பாளர்களும் தலைவர்களும் தற்பொழுது தேர்தல் பரப்புரையில தீவிரமா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்று காலையில திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தும்பூர் மற்றும் நேமூர் என்ற 2 பகுதிகளில் வாகனங்கள்ல தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். இன்று மாலை 6 மணிக்கு விக்கிரவாண்டி பேரூராட்சியில தன்னுடைய பரப்புரையை உதயநிதி ஸ்டாலின் நிறைவு செய்கிறார். அதே போல பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாசும் இன்று மாலை தீவிர பரப்புரையில் ஈடுபடுகிறார். அவர் கெடார் என்ற பகுதியில் இன்று மாலை தன்னுடைய பரப்புரையை நிறைவு செய்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இன்றைய தினம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். ஒரத்தூர் பகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தல் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து சீமான் அந்த பொதுக்கூட்டத்தில் இன்று மாலை பேசி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை ஒரத்தூர் பகுதியில் நிறைவு செய்கிறார். நம்ம இருக்கக்கூடிய தும்பூர் பகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து இன்னும் சற்று நேரத்தில் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகிறார். ஏராளமான திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பல பகுதிகளில் இருந்து தற்பொழுது திமுகவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் உதயநிதி ஸ்டாலினுடைய பரப்புரைக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவுடைய மாவட்ட செயலர்களும் அமைச்சர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்படிய பூத்துகளில் தேர்தல் பரப்புரையில் தேர்தல் பணியில் கடைசி கட்ட தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. அபிநயா, கடைசி கட்ட பரப்புரை என்னவாக நடைபெறுகிறது என்பது குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக முன்னாள் எம்பி திரு அன்வர் ராஜா அவர்கள். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரை நிறைவடைய இருக்கு. இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அதிமுக தரப்புல அறிவிக்கப்பட்டாலும் அவர்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? அது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நாம் அதை பற்றி யோசிக்க முடியும். அந்த யார் யாருக்கு என்னென்ன எவ்வளோ வாக்குகள் ஏற்கனவே வந்திருக்கின்றன, இப்போது இந்த தேர்தல் இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த வாக்குகள் எங்கெங்கு சென்றிருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலை புறக்கணித்து விட்டோம் என்று 100% அறிவித்து விட்டோம். நாங்கள் மட்டும் இப்போது புறக்கணிக்கவில்லை. இது முன்னால் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் திமுகவும் பல நேரங்களில் தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. 2001 நடைபெற்ற சாத்தான்குளம் இடைத்தேர்தலிலே கூட திமுக போட்டியிடவில்லை, அப்போதும் புறக்கணித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் போட்டியிட்ட நம்முடைய தொகுதியிலே கூட இப்போது ஆர்கே நகர் தொகுதியிலே கூட திமுக போட்டியிடவில்லை. எனவே திமுக போட்டியிடாத தருணங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. இடைத்தேர்தலில் அது நியாயமாக இந்த தேர்தல் நடக்காது என்பதுதான் அதிமுகவினுடைய வாதம். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாக்காளர்களை எல்லாம் மாடுகளை பட்டியல் அடைத்ததைப் போல இங்கிருந்து அவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல அடைத்து வைத்து அவர்களுக்கு உணவு எல்லாம் பரிமாறி மாலையில் அவர்களை வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுவார்கள். வாக்காளர்களையே நாம் சந்திக்க முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிற போது இந்த தேர்தலை பற்றிய சம்பவங்களை, அரசியல் முக்கியத்துவத்தை எப்படி வாக்காளர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் மிகப்பெரிய கஷ்டம். எனவேதான் இந்த தேர்தலில் தேவையில்லாமல் நாம் நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று அதிமுக முடிவு செய்திருக்கிறது. அதிமுகவோட வாக்குகளை எதிர்பார்க்கிறது பாமக மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவோட வாக்குகளை எதிர்பார்க்கிறாங்க. 2 பேருமே வெளிப்படையா அதிமுகவோட ஆதரவு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அதிமுகவோட வாக்குகள் நிச்சயமாக திமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு திமுக தரப்புலையும் சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்ததற்கான காரணமே அதிமுக அந்த தொகுதியில பலமா இருந்தது அப்படின்றதுனாலதான். ஸோ அதனாலதான் இந்த கேள்வி எழுது, யாருக்கு இந்த அதிமுக வாக்குகள் போகும். ஆனா இபிஎஸ் சொல்றாரு யாருக்குமே வாக்களிக்க மாட்டார்கள் அதிமுகவினர். ஸோ முந்தைய தேர்தல்களில் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்த போது என்ன நடந்திருந்தது?